ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் கரெக்டாக உங்களை ஒரு ஸ்ட்ரீம் லைனான கோச்சிங்கில் நம்ம கொண்டு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸோ ஃபர்தர் எடுத்தோம்னா கிராமரை பொறுத்த வரைக்கும் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரீம் லைன்டாக இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்னால் வந்துட்டு ஒரு வேர்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், என்னால் ஒரு சென்டென்ஸை வேகமாக ரீட் பண்ண முடியும், அதை கரெக்டாக அக்யூரேசியோட ஆன்சர் பண்ண முடியும். ஸோ செஷனோட டைமிங் மினிமம் 1.5 ஹவர்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி கொண்டு போகணும்னா, vocabs ஃபர்ஸ்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் இதுல ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ரெக்கார்டட் ப்ளஸ் லைவ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆன் May 4th உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், எங்கெங்கே நீங்கள் வந்து மக்கப் பண்ணணும், எங்கே உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி நம்ம சிலபஸை நம்ம வேரியஸ் கேட்டகரி ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ அப்போ அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டைல்ஸ் எல்லாத்துலேயும் ஒன்றில் நீங்கள் அதிகமாக அதை அகைன் அண்ட் அகைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா படித்து ரீட்டைன் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் தனியாக இருக்குது. கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் கிராமர் இஸ் இம்பார்ட்டன்ட் and writing skills as well as reading skills பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு practice and accuracy is important. And when it comes to prose poem நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் ரீட்டைன் பண்ணவும் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ அப்படி வந்து நம்மளோட சிலபஸை 4 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் கரெக்டாக உங்களை ஒரு ஸ்ட்ரீம் லைனான கோச்சிங்கில் நம்ம கொண்டு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் பி வெரி கான்ஃபிடென்ட் தட் 95+ இஸ் அச்சீவபிள் இன் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான கிளாஸஸ் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுவோம், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறேன், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதோட கோர்ஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சோல்ஃபுல் ஆன்லைன் கோர்ஸ் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ் ரெக்கார்டட் ப்ளஸ் லைவ். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், பிகாஸ் எல்லா செஷன்ஸுமே உங்களுக்கு ரெக்கார்டடாக நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். பட் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லைவாக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை என்னால் வந்து மேபி நான் வந்து ஒர்க்கில் இருக்கேன் சார், பட் ஹவவர் நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் படிக்கணும், நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்றவங்க, உங்களுக்கு டைம் கான்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும்போது மட்டும் என்ன பண்ணணும், நீங்கள் ரெக்கார்டடாக நீங்கள் வந்து படிக்கலாம். இல்லை எனக்கு டைம் இருக்குது, மோஸ்ட்டாக இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். 3 வேளைகள், அதாவது வீக்லி 3 days, மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 8:30 PM. இட் இஸ் 8:30 PM. ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு 3 கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். இன்பிட்வீனில் நீங்கள் என்னென்ன படிக்கணுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இந்த ஷெடியூல் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவேன், அந்த ஷெடியூலை நான் உங்களுக்கு காட்டிடுவேன். ஸோ இந்த ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100 days டைம் எடுக்கும். 100 days டைம் எடுக்கும். ஸோ அந்த 100 daysல உங்களுக்கு தேவையான எல்லா இன்புட்ஸையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, இஸ் இட் ஃபைன்? அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் உங்களுக்கு கேன்சலேஷன் ஆஃப் கிளாஸஸ் வந்து மேக்ஸிமம் 3 times மட்டும்தான் நடக்கும். கேன்சலேஷன் ஆஃப் கிளாஸஸ் வந்து 3 times. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு கிளாஸஸ் வந்து என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சல் ஆகாது, உங்களுக்கு கேன்சல் ஆகாது. ஸோ இது வந்து ஆர் சைடு ஓப்பன் சேலஞ்ச். ஸோ 3 timesக்கு மேலே உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கேன்சல் ஆகாது. டியூ டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி அதுவும் நடக்கும். பட் வி ஆர் பிளானிங் தட் நோ கிளாஸ் கேன்சலேஷன் வில் பி டன். அப்படி ஒருவேளை கிளாஸ் கேன்சல் ஆச்சு, இப்போ மண்டே கிளாஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டேயே கிளாஸ் வந்து நடத்தப்படும். ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஓகே, டன். ஸோ இதுதான் வந்து கிளாஸோட எந்தெந்த டேஸில் வந்து கிளாஸஸ் நடக்கும், எந்த டைமிங்கில் நடக்கும். ஒருவேளை 8:30 PM உங்களால் வர முடியாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, வித்தின் 24 hours உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகி உங்களோட போர்ட்டல் ஆக்சஸில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் போர்ட்டல் மூலியமாக நீங்கள் வந்து அதோட ரெக்கார்டடில் தான் நீங்கள் பார்த்துட்டு அடுத்த கிளாஸை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இஸ் இட் ஃபைன்? அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு இதில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இன்க்ளூடட் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் ஒர்த் ₹1,999 உங்களுக்கு இதில் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தனியாக நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இந்த கோர்ஸோட ப்ரைஸிங்கை சொல்லிவிட்டு எனக்கு அப்படியே வந்து நீங்கள் வந்து எனக்கு அதோட டைம் டேபிளை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3,500 விச் இன்க்ளூட்ஸ் டெஸ்ட் பேட்ச். அதே இது நீங்கள் புக்கோடு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நம்ம புக்கோடு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 4,399. ஃபுல் டீடைல்டு ரிவ்யூவும் நம்ம வந்து போட்டிருக்கோம். அண்ட் ஆஸ் யூ பை திஸ் உங்களுக்கு வந்து வில் ஆல்சோ பி ப்ரொவைடிங் திஸ் OMR ஷீட்.
ஒரு OMR ஷீட் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கோர்ஸ் ப்ரைசிங்ஸ் அண்ட் புக் எப்படி இன்க்ளூட் ஆகும், ஒரு OMR ஷீட்டுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில கான்செப்ஷுவல் கிளாரிட்டியும் நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு இங்கிலீஷ் சிலபஸை நீங்கள் எப்படி டீகோட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கிராமர். ஸோ நம்ம கிராமருக்கு இந்த கோர்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ கிராமர். ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி வேணும். ஸோ இந்த கான்செப்ஷுவல் கிளாரிட்டி நம்ம எப்படி வந்து பூஸ்டப் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸ், ரூல்ஸ், அது போக வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் புக் எக்ஸசைசஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பேசிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். நவுன்னா என்ன, இதுனா என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரியணும். செகண்ட் அதோட ரூல்ஸு. ஸோ ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபைண்டாக இந்த புக் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 400+ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வித் ஒர்க்கிங் புக் எக்ஸசைசஸ் அண்ட் ஸ்கூல் புக் எக்ஸசைசஸ் எல்லாமே உள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் படிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 20+ கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோஸ் பார்த்து உங்களோட கான்செப்ஷுவல் கிளாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 25 out of 25 இஸ் 100% பாசிபிள். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய 2 விஷயங்கள் என்னது? கிராமரில் 25 out of 25 எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோஸ், செகண்ட் உங்களுக்கு புக், அண்ட் தேர்டாக பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸில் நம்ம வந்து ஃபுல் டிஸ்கஷன்ஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து கொண்டு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வீடியோ பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரீங்க, புக்கை பார்த்து ஒரு ஸ்ட்ரீம்லைன்டான ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க. மூணாவதாக டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து நம்ம லைவ் கிளாஸஸில் நீங்கள் என்னன்னாலும் கேட்டுக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த செஷன் இதுக்குன்னே நம்ம 10 minutes நம்ம அலோகேட் பண்ணுவோம். இதில் வந்து உங்களோட டவுட்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஒருவேளை டவுட்ஸ் இல்லாத பட்சத்துக்கு we will close the classes. ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஓகே. ஸோ ஃபர்தர் எடுத்தோன்னா கிராமரை பொறுத்த வரைக்கும் 25 out of 25 எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரீம் லைன்டாக இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், நான் இப்போ வீடியோ பார்த்து படிச்சுட்டேன், புக்கை எடுத்து நான் வந்து மார்க் பண்ணி 2 to 3 ரிவிஷன்ஸ் முடிச்சிட்டேன். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா கிராமருக்கு அரௌண்ட் 400 pages தான் இருக்கும். 300 to 400 pages இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். எக்ஸசைசஸ் நம்ம பிளான் பண்ணிட்டோம், நம்மளோட பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும், டவுட்ஸ் கேட்க வேண்டியது நம்ம கேட்டாச்சு. ஸோ இப்போது நீங்கள் அதை கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களால் அதை வந்து ரெசிப்ரோகேட் பண்ண முடியுமா எக்ஸாம்லன்றதுக்கு தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சை நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். டெஸ்ட் பேட்ச். ஸோ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே நீங்கள் அதில் வந்து எழுதி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஸோ அது போக உங்களோட கிளாஸஸில் அப்பப்போ வந்து கிராமருக்கு ரிலேட்டடான லைவ் ஓரல் டெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த ஓரல் டெஸ்ட்லையும் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி உங்களோட அந்த லெவலில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு லெவல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியர் ரைட்டிங் 50, நீங்கள் 45+ எடுத்தால் ஒரு லெவல், 40+ எடுத்தால் ஒரு லெவல். ஸோ இந்த மாதிரி உங்களை வந்து என்கரேஜ் பண்ணியும் நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரீம் லைன்டு ஒரு டைம் டேபிளோட தான் நம்ம வந்து உள்ளே வரோம். ஓகேங்களா? ஸோ கிராமர் ஃபஸ்ட்டு பார்ட், எல்லாருக்கும் பயப்படக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட், ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பயம் எங்கே இருக்கும்? வொக்காபுலரியில் இருக்கும். வொக்காப்ஸ். ஸோ வொக்காப்ஸுக்கு என்ன சார் எனக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ வொக்காப்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் பார்ப்போமா? சிம்பிள் கால்குலேஷன். ஸோ இப்போ இந்த புக்கை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த வொக்காபுலரி போர்ஷனில் நம்ம வந்து எப்படி கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சிலபஸ் வைஸ் இப்போ வந்து நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணுவோம். சிலபஸ் ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கணும். ஓகேங்களா? சிலபஸ் இல்லை அப்படின்னா வொக்காபுலரியை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ். ஸோ சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணலாம், இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ செகண்ட் எடுத்தோன்னா நம்ம வொக்காப்ஸ் கேட்டகரியில் ரொம்ப ரிஸ்கான ஏரியாஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ அந்த வொக்காப்ஸ் ஏரியாவில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினோனிம்ஸ் இருக்குது, ஆண்டனிம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வரும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அண்ட் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்க்க போது நமக்கு வந்து ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸு, ஃப்ரேசல் வெர்ப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் மினிமம் இப்போ நம்ம வந்து சினோனிம்ஸ் என்ன நம்ம புக்ஸில் வந்து எவ்வளோ இருக்கும் டோட்டலான்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000 இருக்கும். 3000 வேர்ட்ஸ். ஸோ இந்த 3000 வேர்ட்ஸில் நம்ம வந்து ஈக்குவல் ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்கோம். எப்படி சார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 1650 வேர்ட்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 6 to 12th எல்லா லெசன்ஸ், எல்லா போயம்ஸ், எல்லா சப்ளிமெண்ட்ரிஸும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ், நம்ம வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் நம்ம எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ 1400 வேர்ட்ஸ். ஸோ நான் சொல்கிறது மொத்தமாக சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் சேர்த்து, அதில் சினோனிம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஒரு வேர்டுக்கான சினோனிம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட ஆண்டனிமை நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட எக்ஸாமில் நீங்கள் பிக் அவுட் பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன வேணும், இதில் மக்கப் பண்ண தெரியணும். மக்கப், டெய்லி மக்கப் ஆஃப் சம் வேர்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு 100லேருந்து 300 வார்த்தை வரைக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த மக்கப் கெப்பாசிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கிளாஸஸ்லையும் உங்களுக்கு இந்த வொக்காப்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை வேர்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்ற டார்கெட்டில் நான் வந்து தனியாக உங்களை கொண்டு போவேன். நீங்கள் உங்கள் சைடில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸும் நம்மளோட கம்பைலேஷன் நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த புக்கில் வந்து நீங்கள் வந்து உங்களோட வொக்காப்ஸை நீங்கள் ஃபுல்லாக மக்கப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபுல் டார்கெட் ஃபஸ்ட்டு 50 days, நம்மளோட 100 days நான் உங்களோட சைட் ஸ்ட்ரீம் லைண்டாக கொண்டு போவேன். நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி கொண்டு போகணுன்னா வொக்காப்ஸை ஃபஸ்ட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் இதில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். மற்ற கிராமராக இருக்கட்டும், கிராமர் வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி இதை படிச்சிங்கன்னா இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட், நான் உங்களை வந்து எடுக்க வச்சிருவேன். ஆனால் வொக்காப்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட இன்புட் உங்களுக்கு 50%, உங்களோட இன்புட் ஒரு 50% இருந்தால் தான் இதில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி போகிறப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட்டிங் ஸ்கில்ஸு, ரீடிங் ஸ்கில்ஸ், இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ், டிரான்ஸ்லேஷன் பற்றி நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரைட்டிங் ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில்ஸ் இது வந்து ஸ்கூல் புக்லேருந்து வராது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓகே, இது வந்து ஸ்கூல் புக்லேருந்து தான் வரும்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறதும் இல்லை. ஸோ இப்போ இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் தான் நம்ம ரீடிங் ஸ்கில்னு சொல்கிறோம். ரைட்டிங் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஜம்பிள் சென்டென்சஸ், கரெக்ட் ஆர்டர் சென்டென்ஸ், இன்ஃபரன்ஸ், பிளாங்க்ஸு, சப்ஸ்டியூஷன்ஸு, இது எல்லாம் தான் இதுக்குள்ளே வருது. ஸோ அப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்து பேஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு. ஸோ இதில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பேஸான ஒரு யூனிட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வொக்காப். ஸோ வொக்காபுலரியை நம்ம வந்து ஸ்கூல் புக் ஓரியன்டாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். நீங்கள் பெரிய வந்து அப்படியே வேர்ட்ஸ் எது கேட்டாலும் நான் சொல்லுவேன் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸையும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதன் பேசிஸில் வரக்கூடிய ரைட்டிங் ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு வர்றது எல்லாமே ஈஸி அட்டெண்டபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களோடக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீடிங் ஸ்கில் 20 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. 20 கொஸ்டின்ஸுமே ஒருவேளை லாஸ்ட் இயர் சின்ன சின்ன பேசேஜஸ் கொடுத்ததுக்கே டைம் லிமிட் எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் இந்த வருஷம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா ஒரு 6 கொஸ்டின் வரைக்கும் பெரிய பேசேஜஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல ரீடிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும், ப்ராக்டிஸ் வேணும். அந்த ப்ராக்டிஸ் எங்கே இருக்கும், நம்மளோட கிளாஸஸில் நம்ம கொண்டு வருவோம். ஸோ நம்ம கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடிக்கடி வரக்கூடிய கிளாஸஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ரைட்டிங் ஸ்கில் தான். எதுக்காக, இந்த ப்ராக்டிஸை உங்களுக்கு கல்டிவேட் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு கொஸ்டின் 2 மினிட்ஸில் பண்ணுறீங்களா, இதை வந்து நீங்கள் 30 செகண்ட்ஸில் பண்ணணும். 30 செகண்ட்ஸில் உங்களை வந்து கல்டிவேட் பண்ணுவேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடிட்டோரியல்ஸ் உள்ளே கொண்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணுன்னா, ஓகே ஐ எம் நாட் குட் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பட் இன் ரிட்டன் ஸ்கில்ஸ் என்னால் வந்துட்டு என்னை நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்னால் வந்துட்டு ஒரு வேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், என்னால் ஒரு சென்டென்ஸை வேகமாக ரீட் பண்ண முடியும், அதை கரெக்டாக அக்யூரேசியோட ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவை. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே கல்டிவேட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருப்போம். ஸோ அதுக்கு நம்ம மேக்ஸிமமாக நம்மளோட கிளாஸஸில் அந்த 100 டேஸில் நீங்கள் அதிகபட்சம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஏரியா ரைட்டிங் ஸ்கில், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராமருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, வொக்காபுலரிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பட் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மென்டார் வேணும். இந்த மென்டார் இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே போகிற போக்கில் ஏதோ ஒன்று வந்து ட்ரை பண்ணுவீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அக்யூரேசி லெவல்ஸை உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு பூஸ்டப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இஸ் சிமிலர் டு வொக்காப்ஸ். பட் என்ன படிக்கிறதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கைடன்ஸ் ஓரியன்டாக உங்களுக்கு கொண்டு போயிடுவோம். டிரான்ஸ்லேஷன் இஸ் நாட் அன் இஷ்யூ. 5 மார்க்குக்கு 4 மார்க் தாராளமாக எடுத்துருவாங்க எல்லாரும். ஆனால் அந்த 1 மார்க் எங்கே போகும், வேர்ட் டிரான்ஸ்லேஷனில் போகும். அப்போ அந்த வேர்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு எக்கச்சக்கமான வேர்ட்ஸை நான் வந்து உங்களுக்கு கொண்டு வருவேன்.
ஓகேங்களா. இதுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களோட எல்லாரும் வந்து புக்கு தான், புக்கை தாண்டி தான் கிளாஸஸ். இதை பொறுத்த வரைக்கும் இது வொக்காப்ஸு, ரைட்டிங் ஸ்கில், இதில் வந்து நீங்கள் புக் எடுக்கிறீங்க, டெய்லி ஒரு 10 பக்கம் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு எது எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை டிக் போட்டுருணும். புதுசாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் ஹைலைட் இன் ரெட், so that when you go for the second revision you can just look over the hard words, that is more than enough. ஓகே, ஸோ அதுதான் உங்களோட குறிக்கோளாக இருக்குது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியாதுன்னெலாம் கிடையாது. கம்ஃபர்டபுள்ன்ற வார்த்தைலாம் இருக்கும், ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது, கிளாஸரில் இருக்குது கம்ஃபர்டபுள். இந்த கம்ஃபர்டபுளுக்கு மீனிங் தெரியாமல் இருக்க போகுது. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு 1600 வார்த்தைகள் ஸ்கூல் புக்கில் இருக்குன்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக 1100 வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 500 வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணி நீங்கள் அதை மக்கப் பண்ணணும். ஸோ உங்களோட மைண்ட் செட் எதில் இருக்கணும்னா ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மோட்டிவோட நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட் when it comes is the last unit, unit 7, literary works. Literary works is not at all an issue, is not at all an issue. All you need to do is கரெக்டாக ஸ்டெடியாக 2 ரவுண்டு படிக்கணும். மொத்தமாக இந்த இருக்கக்கூடிய 60 போயம்ஸ் இருக்கும், 60+ இருக்கும். 2 times அதை வந்து ஃபுல் ரொட்டேஷனில் நீங்கள் படிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கும்போது ஐ அட்வைஸ் யூ டு ஸ்டடி இட் அண்ட் ரிவைஸ் இட் டுகெதர் ஃபார் அரவுண்ட் 3 hours. 3 hours டைம் கொடுத்து ஒரு பெரிய லெசன், லைக் எக்ஸாம்பிள் த ஓல்டு மேன் ரிவர் இருக்குன்னா அது கொஞ்சம் பெரிய லெசன், அதில் நிறைய கேரக்டர்ஸ், கரெக்ட் டயலாக்ஸ், அது போக புக் பேக் எக்ஸசைசஸ். புக் பேக் எக்ஸசைசஸ்ன்னு சொன்னோன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே கிராமர் வொக்காப்ஸ்ன்னு போயிடக்கூடாது, அந்த லெசனோடு இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் புக் பேக்ஸை சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஷுட் டேக் 3 hours. 3 hours எதுக்கு பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ வில் ரீட், செகண்ட் யூ ஹாவ் டு ரீட் ஆல் த important words that you have marked, and third again revision. So each one hour நீங்க வந்து பண்ணுவீங்க. So automatically what will happen, first readingலே நீங்க 3 ரீடிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அது எல்லாத்துக்குமே அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் crocodile எடுத்துக்கிறோம், ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ்லாம் சின்ன போயம், ஸோ அதுக்கு 3 hours தேவையில்லை. பட் நீங்கள் அதை ஒரு ரீடிங் கொடுக்குறீங்க அப்படின்னா இட் வில் டேக் ஒன்லி 20 minutes. கரெக்டாக? அப்போது 3 ரீடிங் 20 minutes, 15 minutes, 10 minutes. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு, உங்களுக்கு 20 + 10 30 + 40 45 minutes ஃபர்ஸ்ட் ரீடிங் யூ வில் ரீட் இட் 3 times. ஸோ அதோட சைஸை பொறுத்த வரைக்கும், பெரிய லெசனாக இருக்குது சின்ன லெசனாக இருக்குன்றதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக 3 ரிவிஷன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் மைண்டில் செட் ஆகும். அண்ட் அது போக நம்ம டைம் டேபிளில் எப்படி அதை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதன்படி நீங்கள் வந்து அகைன் அண்ட் அகைன் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இன்பிட்வீன் டேஸ்லையும் நான் வந்து உங்களை என்ன படிக்கணும்னு சொல்லுவேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரீம்லைன்டான ஒரு ப்ராசஸில் ஐ வில் மேக் யூ அச்சீவ் 90+ இன் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ இது வந்து என்னோட சைட்லேருந்து நான் உங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் கொடுப்பேன். நான் சொன்னதெல்லாம் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு டைம் எதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும், நோட்ஸ் எடுக்க அதிகப்படுத்துமா, அதை எப்படி ஸ்கிப் பண்ணுறது, ஒரு விஷயத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து கரெக்டான மென்டார்ஷிப் இல்லை, எனக்கு குரூப் ஸ்டடி மென்டார்ஸ் இல்லை, அப்போ வந்து நான் அதை எப்படி கொண்டு போகணும், அதுக்கு நம்ம வந்து உங்களுக்கு இன்புட் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அஸ் இன் டோட்டல் எக்கோ சிஸ்டம் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூ கேன் ஸ்டடி த்ரூ ரெக்கார்டட் வீடியோஸ். ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு எதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வீல் ப்ரொவைட் ஃபார் கிராமர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிராமர். ஓகே, செகண்ட் இஸ் ஃபார் லிட்ரரி ஒர்க்ஸ் யூனிட் 7. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவீங்கன்னா யுவர் ஸ்டடி வில் பி த்ரூ அவுட் தி ரெக்கார்டட் வீடியோஸ். ஸோ ஓகே சார், கிராமர் யூனிட் 7. அதே இது கிராமருக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறப்போ புக் பேஸ்ட், டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஓரல் டெஸ்ட், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் எல்லாமே ஓரல் டெஸ்ட்டில் வரும்போது இது வந்து உங்களுக்கு மோர் தென் இனஃப். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட பிளான்டு ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போது உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், லைவ் கிளாஸஸ் இருக்கும், அது போக உங்கள் நோட்ஸை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு புக் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். எக்ஸ்க்ளூசிவ் சூப்பர்பான புக், நீங்கள் எந்த விதத்துலையும் சந்தேகப்படாத அளவுக்கு உங்களுக்கு இந்த புக் வந்து இட் வில் பி வெரி வெரி எஃபெக்டிவ். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டு டெஸ்ட் யுவர் செல்ஃப் டெஸ்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது போக ஓரல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கிளாஸஸில் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு வந்து இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அன் ஹோல்சம் ப்ரிப்பரேஷன் ஃபார் யுவர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபார் குரூப் 2 டுடே. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் 911504
9115 வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி, அதாவது வாட்ஸ்அப்லேயோ இல்லை மொபைல் மூலமாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வித் புக் ஆர் வித்தவுட் புக்ன்றதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ பியூர்லி வாண்ட் யூ டு பை அலாங் வித் அ புக், பிகாஸ் அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் லிங்க்னா இந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆல்சோ வாண்ட் த்ரூ QR கோட், யூ கேன் டூ இட் த்ரூ QR கோட். ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்மளோட டைம் டேபிள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே, டே 2, டே 3, டே 4 இருக்கும். ஆல் ஆட் நம்பர்ஸ் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங், and all even numbers is a different style of teaching. Okay, is it fine? So இப்போ class 1 பாருங்க, reading comprehension இருக்கா? reading comprehension as I said 20 marks இருக்க போகுது. word translation is an important thing. already நான் சொன்ன மாதிரி இங்க தான் marks போகும் in translation. administrative terms நம்ம உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 3 விஷயங்கள் நம்ம வந்து 3 செஷனாக பிரிக்கிறோமா? ஸோ செஷனோட டைமிங் மினிமம் 1.5 hours நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். மினிமம் 1.5 hours. இல்லை வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு 1 hourல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வித்தின் 1 hour நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் திங். ஸோ இதோட சேர்த்து நீங்கள் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்டட் வீடியோஸில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிக் ரூல்ஸ், அதுக்கப்புறமா ஸ்கூல் புக், இது மூணையும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு we have provided you 3 days. ஸோ எத்தனை வீடியோ இருக்குன்றதை பொறுத்து அதை நீங்கள் செப்பரேட்டாக வந்து நீங்கள் பிரித்து ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை வீடியோஸ் முடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை நீங்கள் கொண்டு வந்துடணும். ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஸோ செகண்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் வைஸ் நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணுவோம். ஸோ ஸ்கூல் புக் வைஸ் நான் படிக்கலையே சார், எனக்கு அதுவே வந்து நான் என்னதான் நம்ம புக் படித்தாலும் நான் ஸ்கூல் புக் வைஸும் படிக்கணுமே சார், அப்போனா ஸ்கூல் புக் வைஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த புக்கை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? டாபிக் வைஸ் ஸ்கூல் புக்குக்கு இந்த புக், நம்ம புக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வரிசை எல்லா புக்குலையும் நீங்கள் கவர் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த புக்கு தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஏன்னா இதில் வந்து 6th term அண்ட் யூனிட் 2, யூனிட் 3 பார்க்குறப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ் இருக்கும், ஒரு இதில் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு குழப்பம், நம்ம எல்லாத்தையும் படிச்சிட்டோமா இல்லையான்னு. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன், டாபிக் வைஸ் சிலபஸ் ப்ரிப்பரேஷன் ஆஸ் பர் ஸ்கூல் புக்குக்கு இந்த புக். அண்ட் அதே நம்ம வந்து நீங்கள் இதில் படித்து முடிச்சதுக்கப்புறமா இதை பார்க்கும்போது நீங்கள் படித்தது எல்லாமே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் படிச்சுட்டா அதில் பார்க்குறப்போ உங்களுக்கு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் 2 தடவை, ஒன்று என் மூலியமாக மென்டாடாக நீங்கள் கொண்டு போவீங்க, இன்னொன்று உங்கள் மூலமாக ஒவ்வொரு டாப்பிக்கும் செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் கொண்டு போவீங்க. ஸோ இது ரெண்டும் தான் வந்து என்ன பண்ணணும், இட் வில் மேக் யூ அச்சீவ் த கிரேட்டஸ்ட் மார்க். இப்போ நான் சொல்லும் போது 95லாம் வந்துட்டு ஈஸி சார், நான் 99 எடுப்பேன்ற கான்ஃபிடன்ஸ்லாம் உங்களுக்குள்ளே வரும். பட் நம்மளோட டார்கெட் ரொம்ப ரியாலிஸ்டிக்காக 95 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 95க்கு மேலே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்குக்கு நீங்கள் பொறுப்பு. நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் ஒவ்வொரு மார்க்காக செதுக்கினேன். ஸோ அதுதான் உண்மை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மக்கப் பண்ணுறீங்களோ 95க்கு மேலே ஒவ்வொரு மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இது இருக்கும், செகண்ட் டே இது இருக்கும், தேர்ட் டே அகைன் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், டிபார்ட்மெண்டல் டேர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் அதிகமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அக்யூரசி கொண்டு வருவேன். நெக்ஸ்ட் 6th term 2ல யூனிட் 1, யூனிட் 2. ஸோ இப்படி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் வந்து ஸ்கூல் புக்கு, அப்புறம் அடுத்தது வந்து ஒரு சில டாபிக் பேஸ்ட் கிளாஸஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது உங்களுக்கு வீக்லி வந்துட்டு 3 classes அண்ட் ஆல்சோ வென் இட் கம்ஸ் டு த ஹோல்சமாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறத பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் உங்களை ஃபுல்லாக நான் தரவு பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் டைம் டு ப்ரிஃபர் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ். நீங்கள் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. குரூப் 2க்கு இதை மட்டும் டெய்லி ஒரு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில், உங்கள் குரூப் 1 எக்ஸாம் வர வரைக்கும். ஆஃப்டர் குரூப் 2 நீங்களே குரூப் 1 எக்ஸாம் நீங்களே வந்து கான்ஃபிடென்ட்டாக குரூப் 2 வந்து கிளியர் பண்ணிடுவீங்கன்ற ஒரு மைண்ட் செட்டை நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இது ரிலேட்டடாக யாரெல்லாம் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9115049115. ஸோ இதுதான் உங்களோட காண்டாக்ட் நம்பர். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. அண்ட் புக்கோட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வில் பி வெரி வெரி ஈஸி. நிறைய டைம் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஸோ அதையும் நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். புக் வில் பி வெரி கிரேட் சோர்ஸ் டு மேக் யூ அச்சீவ் ஆஸ் பர் த நியூ கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ எல்லா புக்ஸோட இந்த புக் வந்து உங்களுக்கு ஆஸ் பர் த நியூ கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதன் ஸ்டைலில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இட் ஹாஸ் பீன் லான்ச்ட் ஒன்லி 2 months ago and all students are very much satisfied with the books. ஸோ கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அலாங் வித் தட் உங்களுக்கு ஒரு பெரிய ஆத்தர் டேபிளும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த புக்லெட்டோட உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ see you in the next videos in our YouTube channel. So all the very best and I wish you a great success in your upcoming examination. Thank you.